ஸோ இது வந்து கருப்பு ஏலக்காய். ஏலக்காய் இதுதான் அதிசயமா இருக்கு. ஏலக்காய் கருப்பு கலர்லையா? இது வந்து காட்டு ஏலக்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப வீரியமா இருக்கும் அது. இதுவும் பச்சை கலர் துணியில கட்டி உங்களுக்கு வந்து வைக்கும். ஓ, பச்சை கலர் துணி. ஆமா, லக்ஷ்மிக்குரியது. ஓகே, லக்ஷ்மி, குபேரன், பெருமாளுக்குரியது. இது வந்து சண்டி பஸ்பம். இது உங்களுக்கு நம்ம கோவில வந்து நித்திய சண்டி போயிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாசம் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். டெய்லி சாயங்காலம் 5 to 7 டெய்லி போயிட்டு இருக்கு அம்பாலோட கருணையில. அதுல இருந்து எடுக்கிற சாம்பல் ரொம்ப வீரியமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கருப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது இந்த கற்பூரத்துக்கும் மற்ற கற்பூரத்துக்கும் நீங்க நிறைய வித்தியாசம் பார்க்கலாம். கருப்பு வெந்தயம். அதான் கருப்பு வெந்தயம் என்னத்துக்குப்பா? சுக்கிரனோட அனுகிரகம். இது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில. சுக்கிரனாவே வெள்ளை தானே சொல்லுவாங்க. கருப்பு ஈர்க்கிற தன்மை ஜாஸ்தி. உங்களுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போடும் பொழுது வெளியில இருக்கிற வெளிச்சத்தை சட்டுன்னு இழுத்துரும். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கருப்புல இப்போ வெந்தயம் வந்து உங்களுக்கு சுக்கிரனுக்குரிய ஒரு பொருள் தான். அதுல கருப்பு கிடைக்கிறது ரேரா கிடைக்கும். சோ அபூர்வமா கிடைக்கக்கூடியது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு இழுக்கக்கூடிய ஆற்றல். இதுல வந்து வெள்ளை முடிச்சில கட்டணும். வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய பன்னீர்மா. இது 60 ரூபாய் பட்ஜெட் வரும். இது ஸ்மெல் பாருங்களேன். தண்ணியில கலந்து வீடு முழுக்க தெளிக்கலாம். நான் ஏதோ நெய் பாட்டில் நினைச்சிட்டேன். நெய் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரிஜினல் பர்சன் நெய் ரெடி. நெய் பாட்டில் நினைச்சிட்டேன். இது அந்த நெய் கலர்ல இருந்ததா? பஞ்சகவ்யத்தோட 17 மூலிகை சேர்த்து. அப்பா, மூலிகையில இருந்து இந்த காம்பவுண்ட் சந்தனாதி ஆயில நம்ம எடுக்கிறோம். இது வந்து கோவில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண ஒரு சில்லுன்னு ஒரு காத்து வர நல்ல நறுமணம் வரும். இதோட ஸ்மெல் பாருங்க. இது வந்து விளக்கேற்றும் போது ஒரே ஒரு துளி நீங்க விட்டா போதும். நல்லா ரப் பண்ணி பாருங்களேன். ரப் பண்ணி தேய்ச்சி பாருங்களேன். அப்பா, நான் டோட்டலா மல்டி ஸ்மெல்லோட போறேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நறுமணம் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து சாம்பிராணி ஆயில். இப்ப நீங்க சொன்னீங்களா புகை ஒத்துக்காது, ஆனா வீட்டுல சாம்பிராணி போட்ட ஃபீல் வரணும் அப்படின்னா இந்த ஆயில் போட்டா போதும். ஐயோ, இப்ப எப்படி வரும்? இல்லைங்க, நானே தேய்ச்சி விடுறேன். அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனா அது கிடையாது. இது வந்து மூலிகைன்றதுனால வாசனை நுகர முழு கற்பூரவள்ளி வாசனை வரும். விளக்குல ஒரே ஒரு பிஞ்சு போட்டு விளக்கு ஏத்தனோம்னா விளக்குல வந்து தெய்வீகமான மாறிடும். கற்பூரவள்ளி சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய பன்னீர்மா. இது 60 ரூபாய் பட்ஜெட் வரும். இது ஸ்மெல் பாருங்களேன். தண்ணியில கலந்து வீடு முழுக்க தெளிக்கலாம். நான் ஏதோ நெய் பாட்டில் நினைச்சிட்டேன். நெய் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரிஜினல் பர்சன் நெய் ரெடி. நெய் பாட்டில் நினைச்சிட்டேன். இது அந்த நெய் கலர்ல இருந்ததா? பஞ்சகவ்யத்தோட 17 மூலிகை சேர்த்துருக்கோம். இந்தாங்க. அப்பா, வாசனை வாசனை. கருப்பு வெந்தயம். அதான் கருப்பு வெந்தயம் என்னத்துக்குப்பா? சுக்கிரனோட அனுகிரகம். இது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில. சுக்கிரனாவே வெள்ளை தானே சொல்லுவாங்க. கருப்பு ஈர்க்கிற தன்மை ஜாஸ்தி. உங்களுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போடும் பொழுது வெளியில இருக்கிற வெளிச்சத்தை சட்டுன்னு இழுத்துரும். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கருப்புல இப்போ வெந்தயம் வந்து உங்களுக்கு சுக்கிரனுக்குரிய ஒரு பொருள் தான். அதுல கருப்பு கிடைக்கிறது ரேரா கிடைக்கும். சோ அபூர்வமா கிடைக்கக்கூடியது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு இழுக்கக்கூடிய ஆற்றல். இதுல வந்து வெள்ளை முடிச்சில கட்டணும். வெள்ளை துணியில இப்ப இது வாங்குறாங்கன்னா இத வந்து 6 டிவைட் பண்ணணும். 6 டிவைட் பண்ணி 6 மூட்டை மாதிரி கட்டிட்டு அந்த 6 மூட்டையை ஒவ்வொரு மூட்டையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில வச்சு பூஜை பண்ணணும். ஓ, வச்சு பூஜை தான் பண்ணணும்.
அதை வச்சு விளக்கேத்துறத விளக்கேத்தக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ பூஜை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி தன்மை இது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். வெள்ளை வந்து சுக்கிரனுக்குரியது, கருப்பு வந்து ஈர்க்கிற தன்மை. சுக்கிரனை இழுக்கிறது நான் தான் சொன்னேன் இல்லையா, தெய்வம் வரும், எதுக்காக வரணும் ஏன் வரணும் நம்ம சொல்லணும். ஓகே ஓகே. எனக்கு வந்து கடன் அடை, எனக்கு வீடு வேணும், என் புள்ள நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டாதான் அழற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அப்போ கேக்குறவங்களுக்கு தான் வரம். எல்லா இதுலயுமே அதான் சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றாங்க. ஆமா, கேட்டாதான் கிடைக்கும். இல்ல நம்ம மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தா எப்படி மத்தவங்களுக்கு தெரியும் நம்ம இததான் நினைக்கிறோம் அப்படின்னு. அப்ப கடவுளுக்குமே எல்லாமே தெரிஞ்சாலும் நம்ம வாயை திறந்து அவன் கேட்கட்டுமே அப்படின்னு அவரும் நினைப்பாரு இல்லையா. சோ நம்ம கேட்டுதான் வாங்கணும். அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம குழந்தையா இருந்தா கூட குழந்தைய பேச விட்டு பார்ப்போம்ல, பேசுறான் என்னமா பேசுறான் என் குழந்தை இது மாதிரி பேசி நான் பார்த்து கேட்கணும்னு முடிவாயிடுச்சு. வடிவேல் கதை தான், அதிகமா கேளுங்க கேளுங்கன்ற மாதிரி 5 லட்ச ரூபா கேட்க வேண்டியதுல 50 லட்ச ரூபா கேளுங்க. கடவுள் கொடுக்க போறாரு, கம்மியா இன்னைக்கும் கேட்க கூடாது. அது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டது. கடை வேணும்னு கேட்டேனே தவிர்த்து சொந்த கடன் கேட்கல. அதனால இப்போ வைக்கிற வேண்டியதில் சொந்த கடன் வச்சுட்டு இருக்கிறோம். சோ இது வந்து கருப்பு ஏலக்காய். இதுதான் அதிசயமா இருக்கு, ஏலக்காய் கருப்பு கலர்லயா. இது வந்து காட்டு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப வீரியமா இருக்கும். அது இதுவும் பச்சை கலர் துணியில கட்டி உங்களுக்கு வந்து வைக்கும். பச்சை கலர் துணி. ஆமா, லக்ஷ்மிக்குரியது. ஓகே. லக்ஷ்மி, குபேரன், பெருமாளுக்குரிய. நல்ல பண ஈர்ப்பு கொடுக்கும். இது வந்து சண்டி பஸ்பம். இது உங்களுக்கு நம்ம கோவில வந்து நித்திய சண்டி போயிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாசம் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. டெய்லி சாயங்காலம் 5 to 7 டெய்லி போயிட்டு இருக்கு அம்பாலோட கருணையில. அதுல இருந்து எடுக்கிற சாம்பல் ரொம்ப வீரியமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கருப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது இந்த கற்பூரத்துக்கும் மற்ற கற்பூரத்துக்கும் நீங்க நிறைய வித்தியாசம் பார்க்கலாம். ஒரு எண்ணெய் கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல். இப்போ நம்ம வீடை துடைக்கிறோம் இல்லைங்களா, வீடை துடைக்கிறதுக்கு நம்ம பனாயில், சோப் ஆயில், டெட் ஆயில், இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா. இதனால தரையில இருக்கிற அழுக்கு கிருமி தான் போகுதே தவிர்த்து மற்ற விஷயங்கள் போகல, நெகட்டிவ் போறது இல்லை. இப்போ எந்த வீடு இருக்கோ, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, அந்த வீடோட வைப்ரேஷன் தான் நமக்கு பேசும். அந்த வீட்டில் நிம்மதியா படுத்து எழுந்தாதான். வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதி இல்லைன்னா இந்த வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் அந்த காலத்துல இடம் போனாலும் பரவாயில்ல விட்டு கட்டினாங்க. இப்ப ஒரு சின்ன விட்டு கூட விட மாட்டாங்க, ஒரு கல்லு கூட விட மாட்டாங்க. என்னோட இடம், அந்த கல்லை வச்சு அவனும் ஒண்ணு அடுத்தவங்களுக்கு சேர்த்து கட்டுவோம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வீடோட தன்மை வந்து ஒரு வீடு எடுக்கிறோம்னா நம்ம என்ன பண்றோம், அந்த பட்டா பாக்குறோம், வில்லங்க இருக்கான்னு பாக்குறோம். 60 வருஷத்துக்கு ஆறுடம் பார்க்கலாம். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சு, யார் யார் எந்த விலங்கு செத்து போச்சு, இன்ன விலங்கு இருந்துச்சு, எதனா ஒரு துரு ஆத்மா இருந்துச்சா, ஒரு தெய்வீக சக்தி இருந்துச்சா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம அது பார்க்கறதில்ல. நேரம் வாங்குறோம், கடற்கடை வீடை கட்டுறோம், கிரக பேசம் பண்ணி உள்ள போயிடும். வாஸ்து குறைனா 3 வருஷத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிடும். கட்டின உடனே பேசாது, 3 வருஷத்துக்கு வந்து வாஸ்து பேசும். அது வரைக்கும் நம்மளோட கிரக நிலை தான் பேசும். ஸோ அப்போ அந்த வீடை தெய்வீக தன்மையை மாத்துறதுக்கு இது வந்து இல்ல சுத்தி பொடிமா நம்மளே ரெடி பண்றது. ஸோ இந்த பொடியை வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணியில போட்டா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 3 துளி, இதோட ஸ்மெல் பாருங்க, ரெண்டுமே நம்ம ரெடி பண்றது தான். ஸ்மெல் பாருங்க, 3 துளி விட்டா போதும். இதுல இப்படியே ஸ்மெல் பாருங்க, இதோ இந்த இடத்துல இருக்கு, திறந்து வச்சிருக்கேன். பூ ஸ்மெல்லு வருது. ஸோ இதில் 3 துளி விட்டு நீங்கள் தொடச்ச போகிறோம். தினமும் நம்ம இங்கே தொடப்போம். மேலே பேங்க்குக்கு போகிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களும் உள்ளே வராங்க, சார் அங்கே வாசனை நல்லா இருக்கு எங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். இப்போ ஆமா, உங்களோட டிஃப்யூசர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம் இல்லைங்களா, விளக்கேற்றும் பொழுது அந்த வீடு தெய்வீகம் கொண்டு வரதுக்கு ஒரு 3 பொருள் நான் காட்டுறேன் பாருங்கம்மா. இது வந்து காம்பவுண்ட் சந்தனாதி ஆயில்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் சந்தனாதி ஆயில்னா சந்தனத்தை டைரக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது, அது காஸ்ட்லியும் கூட, ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால மூலிகையில இருந்து இந்த காம்பவுண்ட் சந்தனாதி ஆயில நம்ம எடுக்கிறோம். இது வந்து கோவில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண ஒரு சில்லுன்னு ஒரு காத்து வர நல்ல நறுமணம் வரும். இதோட ஸ்மெல் பாருங்கம்மா. இது வந்து விளக்கேற்றும் போது ஒரே ஒரு துளி நீங்க விட்டா போதும். நல்லா ரப் பண்ணி பாருங்களேன், ரப் பண்ணி தேய்ச்சி பாருங்களேன். தேய்ச்சிட்டு அப்புறம் அப்பா, நான் டோட்டலாக மல்டி ஸ்மெல்லோட போகிறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நறுமணம் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து சாம்பிராணி ஆயில். இப்போ நீங்கள் சொன்னீங்களே புகை ஒத்துக்காது, ஆனால் வீட்டில் சாம்பிராணி போட்ட ஃபீல் வரணும் அப்படின்னா இந்த ஆயில் போட்டால் போதும். ஐயோ, இப்போ எப்படி வரும்? இல்லைங்க, நானே தேய்ச்சி விட்றேன். இங்கே பாருங்கம்மா,
ஒரு வேறு ஸ்மெல்லு. சாம்பிராணி வாசனை ஒரு விளக்குல போட்டு நம்ம இது பண்ணோம்னா லைட்டிங் பண்ணோம்னா அந்த சாம்பிராணி. சொன்னீங்கல்லம்மா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ சாம்பிராணி போட்டா எனக்கு ஒத்துக்காது, மஸ்கிட்டோஸ் கூட போடாதுன்னு சொல்லுவேன் அந்த புகை கூடன்னு. நீங்க இந்த மாதிரி சாம்பிராணி ஆயிலா அதோட எக்ஸ்ட்ராக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பொடி. நம்ம விளக்கேற்றும் பொழுது இந்த சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், இந்த ஐஸ்வர்ய பொடி ஒரு பிஞ்சு அதில் போட்டால் போதும். இது கொடுக்குற நறுமணம் வந்து உங்களுக்கு பரிட்சயமான நறுமணமாக இருக்கும். ஆமாம், எங்கேயோ குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சா நம்ம ஒரு தீப்பம் பார்த்துறீங்களா, கசாயம்லாம் வச்சு கொடுப்போமே. இந்த என்ன கற்பூரவல்லி ஓமவல்லி கற்பூரவல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் அது கிடையாது, கற்பூரவல்லி இல்லையா. இது வந்து மூலிகைன்றதுனால வாசனை நுகர முழுது கற்பூரவல்லி வாசனை வரும். விளக்குல ஒரே ஒரு பிஞ்சு போட்டு விளக்கு ஏத்தணும்னா விளக்குல வந்து தெய்வீகமான மாறிடும். கற்பூரவல்லி பட் இல்ல இல்ல கற்பூரவல்லி இல்ல. सृष्टि